அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் ஒரு திட்டம் தொடங்கி வச்சிருக்கார். என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாள் படைவீரர்கள் இருக்காங்க இல்லையா? தமிழகத்துல இருக்கக்கூடிய முன்னாள் படைவீரர்கள், அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்களுக்காக அரசாங்கம் கடன் உதவிகள வழங்குறாங்க. அந்த ஒரு திட்டத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்த பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்துக்கு கீழ என்ன பண்ண போறாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாள் படைவீரர்களுக்கு கடன்கள வழங்கப் போறாங்க. 30% மூலதன மானியம், 3% வட்டி மானியத்தோட கடன்கள வழங்கப் போறாங்க. அதாவது 30% கேப்பிட்டல் சப்சிடி, 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனோட நமக்கு இந்த கடன்கள வ முன்னாள் படைவீரர்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு வழங்கப் போறாங்க. சரியா? ஸோ யாருக்கான திட்டம்? எவ்வளவு கடன்கள வழங்குறாங்க? அதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல. சரியா? நெக்ஸ்ட் கேரளா டு பி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது கேரளா அரசாங்கம் டிஜி கேரளா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் கீழ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வயசான ஆட்கள்ல இருந்து எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாதோ, அவங்கள எல்லாம் கூப்பிட்டு வச்சு, அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்றது, ஆ ஒரு ஒரு ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இந்த மாரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? எப்படி டிரான்சாக்ஷன் பண்றது, ஒரு ஸ்கீம்க்கு அப்ளை பண்றது, சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றது, இந்த மாரி பல விஷயங்கள டிஜி கேரளா ப்ராஜெக்ட் கீழ கேரளா அரசாங்கம் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2, 3 வருஷமாவே. சக்சஸ்ஃபுல்லி அந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளா வரப்போறாங்க. சரியா? அடுத்ததா எடிட்டோரியல் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, "தி காம்ப்ளெக்ஸ் வெப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் இந்தியாஸ் பெர்சிஸ்டென்ட் ஸ்டன்டிங் கிரைசிஸ்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸ்டன்டிங் அப்படின்னா, அதாவது ஏஜ் அப்ராப்ரியேட் ஹைட் அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப 10 வயசுனா 10 வயசுக்கு உண்டான வளர்ச்சி இருக்கணும். 5 வயசுனா 5 வயசுக்கு உண்டான வளர்ச்சி இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அது நம்ப ஹைட் இருக்கணும். அது இல்லன்னா ஸ்டன்டிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? எதனாலலாம் இந்த ஸ்டன்டிங் அப்படிங்கிறது ஏற்படுதுங்கிற ஒரு செட் ஆஃப் ரீசன்ஸ குடுத்திருக்காங்க. சரியா? என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஓகே. டீனேஜ் பிரெக்னன்சி, சைல்டு மேரேஜ்னால இந்த டீனேஜ் பிரெக்னன்சிலாம் ஏற்படுது. அந்த அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு பியரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்காது. சரியா? குழந்தைய தாங்கிக்கிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. அதனாலேயே என்ன ஆகுது? ஸ்டன்டிங் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி டயட் ஓகேங்களா? அதாவது மினிமம் அக்செப்டபிள் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டயட்ல டைவர்சிட்டியும் இருக்கணும், ஃப்ரீக்வன்சியும் இருக்கணும். அதுதான் மினிமம் அக்செப்டபிள் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டயட் கன்டென்ட் அப்படிங்கிறது அவங்க அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது சத்தான சாப்பாடா இருக்கணும். ஃப்ரீக்வென்ட்டா சாப்பிடணும். ஓகேங்களா? அந்த மாரி இல்லாம இருக்கிறதுனால பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி அனீமியா ஏற்பட்டுருது. அதே மாரி பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது இல்ல. ஓகேங்களா? பிரஸ்ட் ஃபீடிங் குறைஞ்சுகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் சிசேரியன் டெலிவரீஸ். முன்னாடி சுகப்பிரசவமா இருக்கிறப்ப குழந்தைக்கு உடனே குழந்தை பிறந்த உடனே என்ன குடுப்பாங்கன்னா, தாய்ப்பால் குடுப்பாங்க. ஆனா சிசேரியன் டெலிவரீஸா இருக்கிறனால இப்ப என்ன பண்றாங்க? ஆப்பரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. குழந்தைய வெளிய எடுத்ததுக்கு அப்புறமா குழந்தைய தனியா ஒரு இன்குபேட்டர்ல வச்சுர்றாங்க. தாய்மார தனியா ஊசி போட்டு தூங்க வச்சுர்றாங்க. அப்படிங்கிறப்ப அந்த எடுத்தோனே முதல் தாய்ப்பால் அப்படிங்கிறது குடுக்கறதுக்கே டிலே ஆகுது. சம்டைம்ஸ் கிடைக்காமயே போயிருது. அ அந்த நேரத்துல குழந்தைக்கு வேற பால் குடுத்துர்றாங்க. ஆர்டிபிஷியல் மில்க் குடுத்துர்றாங்க. அதனால அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் மில்க்ல கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே கிடைக்காம போயிருது. அதே மாதிரி நமக்கு பிரஸ்ட் ஃபீடிங்கோட இந்தியா ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் சொசைட்டி தான். பட் ஸ்டில் இந்தியால பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டா டிக்ளைன் ஆயிட்டே வருது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்தது குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எங்க வாழுது அப்படிங்கிறத பொறுத்து. சில்ட்ரன் லிவிங் இன் அன்சானிட்டரி கண்டிஷன்ஸ். ஒரு சானிடேஷனே இல்லாத ஏரியா, ஓப்பன் டெஃபெகேஷன் பண்ணக்கூடிய ஏரியா, இந்த மாரியான இடங்கள்ல இருக்கப்ப குழந்தைகளுக்கு தன்னால நோய் தொற்றுகள் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ட்ரிங்கிங் அன்சேஃப் வாட்டர் இது எல்லாமே ஒரு காரணமா இருக்கு. அது மாரி எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்ப இல்லிட்டரேட்டா இருக்கிறவங்க, ஓகேவா? படிப்பறிவு இல்லாதவங்க சரியா? அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 46% ஸ்டண்டர்டா தான் இருக்கு.
இதுவே ஒரு எஜுகேஷன் நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டண்டிங் அப்படிங்கிறது இல்ல. அப்ப எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த இடத்துல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டண்டிங் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் இந்தியாஸ் பெர்சிஸ்டென்ட் ஸ்டண்டிங் கிரைசிஸ்ங்கிறத இதையே அப்படியே கொஸ்டினா கேட்கலாம். சரியா? ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு சின்ன செய்தி வந்து குடுத்துருக்காங்க. என்னன்னா, நம்ப ஹோம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு ஒரு 3 மசோதாக்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. அதுல ஒரு மசோதா வந்து பார்த்தீங்கன்னா, 130வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில். ஓகேவா? ஸோ எது ரிலேட்டடா இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டரோ, மினிஸ்டர்ஸோ, சீஃப் மினிஸ்டரோ, இல்ல ஸ்டேட் மினிஸ்டர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்கள வந்து சீரியஸான கிரிமினல் சார்ஜஸ்ல ஒரு மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல ஒரு மினிஸ்டர் வந்து கஸ்டடியில வந்து வச்சிருக்காங்க. சீரியஸான கிரிமினல் சார்ஜஸ்ல. அவர ரிமூவ் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல புரோவிஷன் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்ல. ஓகேவா? ஸோ இத மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 130த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. ஓகேவா? ஸோ அதுல என்ன சொல்ல போறாங்க? என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 75, ஆர்டிகிள் 164, ஆர்டிகிள் 239 இந்த 3 ஆர்டிகிளையும் வந்து அமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? அமெண்ட் பண்ணி ஒரு மினிஸ்டர் இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கஸ்டடியில இருக்காங்க அப்படின்னா, 31வது நாள் அவங்கள ஆட்டோமேட்டிக்கா பதவி நீக்கம் செய்யற மாதிரியான ஒரு புரோவிஷன இந்த ஆர்டிகிள்ஸ்ல ஆட் பண்ண போறாங்க. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு சீரியஸான ஒரு குற்றம் பண்ணியிருக்கீங்க. அந்த குற்றத்துக்காக உங்கள வந்து 5 இயர்ஸ் 5 வருஷம் அதுக்கு மேல கூட உங்களை வந்து தண்டிக்க முடியும். ஸோ அந்த மாரியான நேரத்துல உங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வைக்கிறாங்க. கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஜெயில்ல இருக்கப்போ உங்கனால ஒரு பிரதமராவோ, ஒரு மினிஸ்டராவோ உங்களோட டியூட்டிய வந்து பார்க்க முடியாது. ஆனா நெறைய அரசாங்கங்கள் என்ன பண்றாங்கன்னா, அ இப்போ தமிழகத்திலே இந்த உதாரணங்கள் நம்மளால பார்க்க முடியும். ஒரு சில அமைச்சர்கள் வந்து கைதானாங்க அப்படின்னா, அவங்க ஜெயில்ல இருக்கப்பயே அவங்க அமைச்சரா தான் இருப்பாங்க. ஆனா அவங்கனால எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தலாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு அமைச்சர் கைதாகி ஜெயிலுக்கு போறார் அப்படின்னா, 30 நாட்களுக்குள்ள அவர அரசாங்கமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா 31வது நாள் அவரோட பதவி நீக்கப்பட்டதாக கருதப்படுவாங்க. சரியா? இட் இஸ் கன்சிடர் தட் ஹிஸ் பொசிஷன் ஹாஸ் பீன் ரிமூவ்ட் அப்படிங்கிறது வந்துரும். சரியா? 30 நாள் தான் இருக்க முடியும். 31வது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க அமைச்சர் பதவி போயிரும். சரியா? பிரதமரா இருந்தாலும் பிரதமர் பதவி போயிரும். சோ இந்த மாதிரியான ஒரு மசோதாவ மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வர போறாங்க. சரியா? அப்ப அவரு மேல கேஸ் முடிஞ்சு அவருக்கு குற்றவாளி இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, மறுபடியும் அவர வந்து நம்ம அமைச்சரா ஆக்கிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்கள அமைச்சரா ஆக்கிக்கலாம். ஆனா ஜெயில்ல இருக்கப்ப அவங்க அமைச்சரா இருக்க முடியாது. சரியா? சோ அந்த மாதிரியான ஒரு மசோதாவ இங்க கொண்டு வந்திருக்காங்க. பாப்போம் இன்னைக்கு தாக்கல் பண்ண போறாங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரியா? இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.